உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரேக்கி ஹீலிங்கிற வார்த்தைகள் கேட்டிருக்கீங்களா? ரேக்கினா என்ன, ஹீலிங்னா என்ன? எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குது. அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ். நம்ம கான்ஷியஸாக இருக்கிறனால தான் நம்ம பேசுகிறோம், கேட்குறோம், பல வேலைகள் செய்கிறோம். இந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் போயிட்டோம்னா என்ன, ஒன்றுமே தெரியாது. பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம்? அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் எதாவது செய்ய முடியுமா? அப்போ கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அர்த்தம்னா, நமக்குன்னு ஒரு தன் அறிவு இருக்குது. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. பிரபஞ்சம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. காஸ்மோஸ், யூனிவர்ஸ், இதெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அகண்ட வெளியை குறிக்குது. அந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் உண்டோ, அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு அதுக்குண்டான ஒரு கான்ஷியஸ்னஸ் உண்டு. இந்த ரேக்கி ஹீலிங்கிறது, ஹீலிங்னா குணப்படுத்துதல், சுகப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. இது ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பியூட்டிக் ஹீலிங் மெத்தடாலஜி. இந்த ஜாப்பனீஸில் வார்த்தைகள்லாம் எழுதும்போது லெட்டர்ஸுக்கெல்லாம் காஞ்சி அப்படிம்பாங்க. ரேக்கிங்கிறதும் ஒரு ஜாப்பனீஸ் காஞ்சி வார்த்தை. REI, ரே அப்படிங்கிறது ஒன்று, கீங்கிறது ஒன்று. ரேங்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியை குறிக்குது. அதாவது அந்த யூனிவர்சல் கான்ஷியஸுக்கு தான் ரே அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்கிறாங்க. கீங்கிறது நம்ம ஒவ்வொரு மனுஷனோட உடம்புலையும் ஒரு பிராணசக்தி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிராணன் இருக்கும்போது தான் நமக்கு உயிர் இருக்குது. நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். பிராணம் போயிடுச்சா உயிர் போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளோட எனர்ஜி பாடியில், ஆஸ்ட்ரல் பாடியில் 72,000 நாடிகள் உண்டு, 108 சக்ராஸ் உண்டு. அப்போ இந்த சக்ராஸ் வழியாகவும் நாடிகள் வழியாகவும் இந்த பிராணசக்தி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாடிகளில் பிராணசக்திக்கு நிறைய பிளாக்ஸுகள் அங்கங்கே வர்றதுனால, இந்த பிளாக்ஸ் நாடிஸ்லேயும் வரலாம், சக்ராஸ்லேயும் வரலாம். இதெல்லாம் மென்டல் இல் ஹெல்த்துக்கு காரணமாக இருக்குது. இந்த இமோஷ்னல் நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்ம அப்படியே மனசில் வச்சு கடைசியில் அது உடம்பில் பல வியாதிகளாக வெளியே வருது. உடம்பில் இருக்க வியாதிகளையும் மனசில் இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸையும் மாற்றணும்னா நம்ம பிராண ஓட்டம் நேராக சீராக இருக்கணும். யூனிவர்சல் கான்ஷியஸை நம்ம கையில் ஆவாகிச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த எல்லா பிளாக்ஸுகளும் ரிமூவ் ஆகும்போது அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஹெல்த் உண்டாகுது, மென்டல் ஹெல்த்தும் உண்டாகுது.